கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதை கவனிக்கிறீங்களா? அன்றாடம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதானே? அதான் ஜெபம் இல்லையா? நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்கணும், நான் ஜெபம் பண்ணா அவர் பதில் தரணும், நான் ஜெபம் பண்ண அவரை உடனே எனக்கு அதை செஞ்சிடணும். என் சத்தத்தை அவர் கேட்கணும். ஆனா அவர் சத்தத்தை நானே செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அநேக வேளைகளிலே நாம் இப்படித்தான் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நான் ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும், கர்த்தர் கேட்டணும். நான் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடந்துடணும், நான் ஜெபம் பண்ண உடனே அதிசயம் நடந்துடணும், நான் ஜெபம் பண்ண உடனே வாசல் திறக்கப்பட்டுடணும், நான் ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும், அந்த காரியங்கள் வாய்ச்சு அப்படி நல்லா வந்து ஆண்டவரை தோத்துறோம். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டேன். முதலாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அப்பத்தான் நம்முடைய சத்தத்தை அவர் என்ன செய்வார், கேட்பார். எனக்கு புரிகிறது? அப்பத்தான் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்திருக்கிறது, அறிந்திருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? என் ஆடு என் சத்தத்தை என்ன செஞ்சிருக்குது, அறிந்திருக்குது. என் ஆடு என் சத்தத்தை டெய்லியும் கேட்குது. அதனால எனக்கு சத்தம் கொடுக்கிற, என் சத்தத்தை கேட்கிற ஆடு எந்த ஆடுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிற ஆடு எந்த ஆடுன்னு எனக்கு தெரியும். ஆடு நிறைய இருக்குது, ஆனா எல்லா ஆடு என் சத்தத்தை என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது. என் சத்தத்தை கேட்கிற ஆடு எந்த ஆடுன்னு நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஆட்டோடைய சத்தத்துக்கு நான் என்ன செய்வேன், செவி கொடுப்பேன். அந்த ஆட்டோடைய ஜெபத்துக்கு நான் என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன். அந்த ஆடு சத்தம் கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், போய் உதவி செய்வேன். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, யெகோவா நக்கர் நம்மை அன்றாட வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை என்னைக்கு ஒரு நாள் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே கிடையாது, அன்றாடம் கேட்க பழக வேண்டும். அன்றாட தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும், அன்றாட தேவ பிரசன்னத்துக்கு ஓடணும், அன்றாட தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கணும். ஆண்டவர் என்கூட நீர் பேசும், கர்த்தாவே நீர் எனக்கு சத்தம் கொடும், என்னை டைரக்ஷன் பண்ணும், என்னை வழி நடத்தும், எனக்கு ஆலோசனை கொடும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அந்த இடத்துக்கு டெய்லி வரும் பொழுது ஆவியானவர் டெய்லி என்ன செய்வார், உங்களை நடத்துவார். சரி, அவருடைய சத்தம் என்பது எது? அவருடைய சத்தம், அவருடைய சத்தத்தை அன்றாட கேட்கணும். சரி, அப்ப அவருடைய சத்தம் என்பது எது? வார்த்தையின் சத்தம் தான் அவருடைய சத்தமாகும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், வார்த்தையின் சத்தம் தான் அவருடைய சத்தமாகும். ஆமே. நம்ம எப்படி கிறிஸ்தவ வட்டாரத்தில் பழகி இருக்கிறோம், மக்கள் எப்படி பழகிட்டாங்க, மக்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, மகனே கலங்காதே அப்படின்னு ஒரு சத்தம் அந்த மூலையிலிருந்து வரும், அந்த மூலையிலிருந்து வரும், கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதான் யார் கொடுக்குற சத்தம் அப்படின்ற மாதிரி போதிச்சு விட்டாங்க. அதனால என்னென்னமோ சத்தமெல்லாம் வருது. பிசாசு சத்தம் கொடுக்குறா. இருக்கிறீங்களா? கடைசியில் மனது குழம்பி போய் கர்த்தர் சத்தம் கொடுத்தாரா பிசாசு சத்தம் கொடுத்தான்னு சொல்லி இவங்க குழம்பி போய் எதை செய்யணும் எதை செய்யாமன்னு சொல்லி விழுந்து கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செஞ்சிடுறது, அட்மிட் ஆயிரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்றாட அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் சத்தம் கொடுக்கிறாரு. அவருடைய சத்தம் என்பது எது? அவருடைய வார்த்தையின் சத்தம் தான் அவருடைய சத்தமாகும். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குழப்பம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குழம்பிடுறாங்க பாருங்க. எது கர்த்தருடைய சத்தம் சொல்லி எனக்கு தெரியல பிரதர், எனக்கு அது புரியல. ஒன்றும் இல்லை, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அவருடைய வார்த்தையின் சத்தம் தான்
அவருடைய சத்தமாக. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன், இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். எப்படின்னா, கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் சத்தம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமா இவர் சத்தம் கொடுக்கும் பொழுது அந்த சத்தம் ஜீவனுக்கு ஏதுவாயிருக்கும், நன்மைக்கு ஏதுவாயிருக்கும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாயிருக்கும், வெற்றிக்கு ஏதுவாயிருக்கும், வாழ்வுக்கு ஏதுவாயிருக்கும். இந்த வசனத்தை வச்சு பிசாசு மரணத்துக்கு ஏதுவா சத்தம் கொடுப்பான். எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் நான் தெளிவா சொல்லிட்டு வரேன், கவனிங்க. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் சத்தம் கொடுக்கிறார். வார்த்தையின் சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். ஆனால் கர்த்தரே வார்த்தையின் மூலமாய் சத்தம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பார்? இந்த வார்த்தையின் சத்தத்தை ஜீவனுக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக, சுகத்துக்கு ஏதுவாக, ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவாக கொடுப்பார். ஆனால் இதே வசனத்தை எடுத்து பிசாசு என்ன பண்ணுவான்? மரணத்துக்கு ஏதுவா, சாவுக்கு ஏதுவா, அழிவுக்கு ஏதுவான்னு செய்வான், கொடுப்பான். எப்படி பாஸ்டர் இதெல்லாம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பிசாசு என்ன சொல்றான்? நீர் மேலிருந்து தாழ குதியும். சங்கீதம் 91 எடுத்து வச்சுக்கிட்டான். சங்கீதம் 91 உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவனுக்கு நல்லா புள்ளி ஸ்டாப்பு காமா எல்லாம் கிளீனா, எந்த வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் கிளீனா தெரியுது அவனுக்கு. வசனத்தை எடுத்து சாவுக்கு ஏதுவா யூஸ் பண்றான் பாருங்க பிசாசு. தாழ குதியும், ஏனெனில் தேவதூதர்கள் வந்து பாதம் களில் இடராதபடிக்கு உம்மை தாங்குவார்கள் என்பதாய் சங்கீத 91 எழுதி இருக்கிறது அல்லவா? வசனத்தை எடுத்து சாவுக்கு ஏதுவா எப்படி யூஸ் பண்றான் பாருங்க பிசாசு. அப்போ உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். வசனத்தின் மூலமா தான் கர்த்தர் பேசுவார். வார்த்தையின் சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப வார்த்தையின் மூலமாய் சத்தம் வரும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஜீவனுக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவாக, செழிப்புக்கு ஏதுவாக, ஐஸ்வர்யத்துக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக, உயர்வுக்கு ஏதுவாக, பாதுகாப்புக்கு ஏதுவாக சத்தம் கொடுத்தார் என்று சொன்னால் அது யார் தான் கொடுத்திருக்கா? கண்டிப்பா கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதே வசனத்தை எடுத்து மரணத்துக்கு ஏதுவாக, சாவுக்கு ஏதுவாக, இன்னும் தெளிவா சொன்னா கால் 2 ஒடுங்கி போறதுக்கு ஏதுவாக ஆலோசனை கொடுத்தது யாரு தான் கொடுக்கிறார்? எனக்கு புரிஞ்சிச்சு. வியாதிக்கு ஏதுவாக கொடுத்தது யாரு தான் கொடுக்கிற சத்தத்தை? எதிர கிளியரஸ்? ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் வார்த்தையின் மூலமாக சத்தம் கொடுத்து அன்றாட நம்மை நடத்த அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார்.